தேசிய உயர் கல்வி நிதி நிறுவனம் PTPTN-இன் கடன் நிலுவைத் தொகையை திட்டமிட்டு திருப்பிச் செலுத்த தவறுவோர் வெளிநாடு செல்வதற்கான தடையை ஜனவரி 2026 முதல் அரசு அமல்படுத்தியுள்ளது. வரவு செலவு திட்டம் 2026-இன் கீழ் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த இந்த அதிரடி நடவடிக்கை குறிப்பாக அதிக வருமானம் ஈட்டியும் கடனை செலுத்த மறுப்பவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களை இலக்காக கொண்டுள்ளது. கல்வி நிதியின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இத்தகைய கடுமையான கட்டுப்பாடுகள் அவசியம் என மாணவர் தலைவர்களும் பொருளாதார நிபுணர்களும் ஆதரவு தெரிவித்துள்ள அதே வேளையில் PTPTN நிறுவனம் கடனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எப்போதும் தயாராக இருப்பதாக மலேசிய சுற்றுலா முகவர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 5800 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்காக ஆண்டுதோறும் 120 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.